நகராட்சி தொடக்கப்பள்ளி தெற்குக்காடு ஆத்தூர். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நம்ம நல்ல டீச்சர்கிட்ட பாடம் படிக்கிறோம், நல்ல குணங்களை கற்றுக்கிறோம். நம்ம நல்லா தான் இருப்போம், நல்லா படிப்போம், நல்லதே நினைப்போம். 5ஆம் வகுப்பு தமிழ் பக்கம் 20 பாடல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பாடல் தலைப்பு பார்த்திங்கன்னா உழவு பொங்கல். உழவு பொங்கல். இந்த பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், கற்றுக்கோங்க. பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனும் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனும் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும், இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம், தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கலிது, வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே, வையகம் முழுவதும் வாழியவே, வையகம் முழுவதும் வாழியவே. பொங்குக பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பமுற, தொழில் ஒன்றே தெம்பு தரும். வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே என்று அருமையான வரியில் நாமக்கல் வே. ராமலிங்கனார் ஐயா அவர்கள் இந்த பாடலை முடிச்சிருக்காரு. பாருங்கள், பொங்கல் அருமையாக அக்காங்களாம் பாரம்பரிய உடையான சேலை கட்டியிருக்காங்க, அக்கா பாவாடை தாவணி போட்டிருக்காங்க, உழவர்கள் மாடை காட்டில் உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. பொங்கல் பானையில் பொங்கல் நல்லா பொங்கி வருது. பொங்கல் திருவிழாங்கிறது ஒரு பெரிய திருவிழா, அழகான திருவிழா, சூரியனுக்கும் உழவு தொழிலுக்கும் நன்றி சொல்லும் திருவிழா. இந்த திருவிழாவை எல்லோருமே கொண்டாடலாம். புது மஞ்சள், புது நெல், புது நாற்று, புது கரும்பு, எல்லாமே புத்தாடை, வீடெல்லாம் சுண்ணாம்படிச்சிடுவோம். 4 நாட்கள் திருவிழா, பொங்கல் திருவிழா. முதல் நாள் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம், மாரியம்மன் நோம்பி சொல்லுவோம். 2ஆம் நாள் சூரியன் பொங்கல், சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். 3ஆம் நாள் உழவு தொழிலுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய
மாடுகள் இருக்கு இல்லையா, காளை மாடு, பசு மாடு, அது எல்லாத்தையும் நம்ம சாமியாக நினச்சி போற்றி வணங்கக்கூடிய மாட்டுப்பொங்கல். 4ஆம் நாள் கரிநாள், காணும் பொங்கல். அந்த காணும் பொங்கலில் நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்த புத்தாடையெல்லாம் அணிஞ்சிட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஆற்று பக்கமோ அல்லது ஒரு கோயில் பக்கமோ போய் எல்லாமே சந்தித்து பேசுவோம். அதுதான் காணும் பொங்கல். இனிதே கொண்டாடுவோம். நம்ம அடுத்த விடுமுறை நமக்கு பொங்கல் தான். பொங்கலில் அழகாக நம்ம புது துணி அணிஞ்சு, புத்தாடை அணிந்து, புதுப்பானை வாங்கி புத்தாடை அணிந்து நாம் பொங்கலை கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். பொங்கி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.